ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி வந்து சாமந்திங்க. மஞ்சள் கலர் சாமந்தி. என்கிட்ட பல கலர் இருந்தது. ஒரு 4-5 கலர் வச்சுருந்தேன். மஞ்சள்லேயே 2 வகை இருந்தது, வெள்ளையில் 2 வகை இருந்தது, பிங்க்கு எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இப்போ இந்த செடி மட்டும் தான் பூத்துருக்குது இப்போதைக்கு. இன்னும் வயலட் இருக்குது, ஒரு ப்ரௌன் கலர் ஷேடில் இருக்கும். இந்த செடியெலாம் வந்து ஒரு தடவை வச்சுட்டோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து வருஷம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த செடி வந்து ஒரு 7 வருஷத்து செடிங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சேன். இதில் மண் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால அது ஃபுல்லாக படர்ந்து ஒரு 100க்கு மேலே, இந்த ஒரே செடியிலேயே 100க்கு மேலே பூங்க. இந்த மாதிரி 3 செடி இருக்குங்க. 3த்துலேயும் நிறைய பூக்களுங்க. ஈஸியாக வளர்க்கக்கூடியது. நம்ம மாடி தோட்டத்தில் எப்பொழுதுமே வந்து ஈஸி மெயினில் வளர்க்கக்கூடியது சாமந்திங்க. கரெக்டாக இது அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு ப்ளூமிங் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஜூன் ஜூலையில் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் புது மண் கலவையை ரெடி பண்ணி இதை வச்சுக்கும் போது சூப்பராக நம்மளுக்கு பூக்கும். அது இல்லாமல் கட்டிங்ஸ் மூலிமா நம்ம வந்து பல செடிகளை உருவாக்குங்க. ஒரு செடி உருவாக்க முடியாது, பல செடி வந்து 100க்கு மேலே செடிகளை உருவாக்கலாம். இதுதான் வந்து நம்ம நர்சரிஸ்லாம் நிறைய வந்து 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. குட்டி கட்டிங்ஸ் போட்டு அழகாக பூக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். மஞ்சள் வந்து எப்பவுமே வந்து நம்ம சாமிக்கிட்ட வைக்கும் போதும் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இது வரைக்கும் 2-3 தடவை பறிச்சிட்டேன். அப்பயும் இவ்வளோ பூக்களுங்க. இது வந்து மேலே மழை பெய்யறதுனால புயல்லாம் வருதுன்னு கீழே இறக்கி வச்சுட்டேன். ஏன்னா காற்றுல விழுந்துட போகுது சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருக்கேன். இதுக்கு நான் வந்து உரங்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த உரம் வேணாலும் கொடுக்கலாங்க. இது வந்து கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம், என்பிகே கொடுக்கலாம், சீவிட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் எப்சம் சால்ட் அதுவும் கொடுப்பேங்க. பூச்சி தாக்குதல்லாம் ரொம்ப இருக்காதுங்க. நல்லா மண்கலவை போடும்போது நம்ம பூச்சி தாக்குதலே வராது. ரொம்ப அழகாக பூக்கும். எனக்கு வந்து இந்த கலரோட பஞ்சாக பூக்கிற சாமந்திகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நடுவில் வந்து நிறைய மகரந்தம் இருக்கும். இதுவும் நல்லா பெருசாக தான் பூக்கும், அழகாகவும் இருக்கும். நான் ஒரு 4-5 கலர் இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா எது பூ வரும் தெரியல. பூத்த உடனே தான் நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்குதுன்னு தெரியும். எனக்கு ரொம்ப சாமந்தி பிடிக்கும். ஏன்னா சாமிக்கு இது வந்து ரொம்ப ஏவையான பூ. நம்ம டெய்லியுமே பூஜைக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ பூக்கள் பாருங்கள், நான் இவ்வளோ முழங்கடக்கில் கட்டியிருக்கேன். அதனால் ஈஸியாக ஒரே செடியிலேயே நம்ம நிறைய பூக்கள், நிறைய செடிகளை உருவாக்கலாம். சாமந்தி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.